வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு ரிமோக் ரிவ்யூ. நான் உங்கள் மிஸ்டர் ஃபேஸ். அட்டகட்டி தினேஷும் ஹரிஷ் கல்யாணம் சேர்ந்து நடிச்சிருக்க படம் தான் லப்பர் பந்து. ஸோ உங்களுக்கு பேசிக்காகவே இந்த கிரிக்கெட் பேஸ் படங்கள் பிடிக்குன்னா கண்டிப்பாக அந்த படத்தை செக் பண்ணுங்கள். ஒரு ஃபீல் குட் என்டர்டைன்மெண்ட் மூவியாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. ஸோ இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் ஆஃப்கோர்ஸ் ஹரிஷ் கல்யாண் அண்ட் அட்டகட்டி தினேஷோட கோம்போ. இவங்க ரெண்டு பேரோட கோம்போங்கிறது ரொம்பவே நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. அவங்களுக்குள்ளே இருக்கிற ஈகோஸ்டிக் தான் இந்த படமே. ஒருத்தருக்கு ஒருத்தரை முறைச்சிக்கிறது, அப்புறம் ஒருத்தர் இறங்கி போனான்னு ஏறி போகிறது, இன்னொருத்தர் ஏறி வந்து இன்னொருத்தர் இறங்கி போகிறதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள அந்த கேட் அண்ட் மவுஸ் கேமுங்கிறத நல்லாவே ப்ளே பண்ணியிருந்தாங்க. தென் அவங்க ரெண்டு பேரும் அந்த காம்போவை ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் புதுசாகவும் இருந்துச்சு. ஸோ அவங்க ரெண்டு பேரோட கேட் அண்ட் மவுஸ் கேமுங்கிறத ஜஸ்ட்டு அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் இல்லாமல் மற்ற கேரக்டரோடு அது எப்படி பாதிக்குது, மற்ற கேரக்டரோடு சேர்ந்து இந்த கிரிக்கெட்டுக்குள்ளே எப்படி அது வருது, இந்த கிரிக்கெட்டுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்மந்தம், இந்த கிரிக்கெட்டு இவங்களை தாண்டி இந்த குடும்பத்தை எப்படி பாதிக்குதுங்கிறத வந்து ஒரு அழகாக ஒரு ஜோன் மாதிரி க்ரியேட் பண்ணி அதை அழகாக சொன்னதுங்கிறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அட்டகட்டி தினேஷை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் எந்த கேரக்டரும் அவர் நல்லா நடிச்சிருவார். அவர் நல்ல ஒரு பெர்ஃபார்மரும் கூட. ஜஸ்ட் ஏட்டா ஒரு ஃபியூ மூவி அவர் நிறைய படங்கள் நடிக்கிறதில்ல, ஃபியூ மூவிஸ் தான் நடிச்சிட்டு இருப்பார். பட் இந்த படம் அவர் கண்டிப்பாக ஒரு பேர் சொல்கிற படமாக இருக்கும். நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஒரு யங் லுக்கில் வரும்போதும் சரி, அப்புறம் ஒரு வயசான தன்னோட ஒய்ஃபை காதலிக்கவும் சரி, ஒரு பொண்ணுக்கு அப்பாவும் சரி, ஹரிஷ் கல்யாண் கூட போய் முறைச்சிக்கிட்டு இருக்கும் போதும் சரி, ஸோ ஒரு பேலன்ஸ்டான பர்ஃபெக்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. கல்யாணம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈ டன் பெர்ஃபெக்ட்லி வெல். அவர் லைக் எப்படி சொல்கிறதுனா, ஆப்போசிட்டில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் இருக்கும்போது அந்த கேரக்டருக்கு ஈடு கொடுத்து நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். எந்த ஒரு இடத்துலையுமே வந்து பிசிறு தட்டாமல் பேலன்ஸ்டாக பண்ணியிருக்காரு. ஸோ அவர் கேரக்டரை பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா லைக் வந்து ஒரு கன்வின்சிங்காக இருக்கும். அவன் பக்கமும் ஒரு நியாயம் இருக்குது அப்படின்னுங்கிற அளவுக்கு கன்வின்ஸ் பண்ணிடுறாரு அவரோட நடிப்பு மூலிமா நம்மளை. இதை தாண்டி படத்தில் நடித்த எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அவங்களோட பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. படத்தோட ஹீரோயினாக இருக்கட்டும், அத்தை கணேஷோட பேராக இருக்கட்டும், அண்ட் பாலசரவனோட ஹியூமராக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஐ திங்க் ஹியூமரை வந்து இந்த படத்தை வந்து சரியாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். எதையுமே வந்து திணிச்ச மாதிரி இல்லை. எந்த ஒரு கேரக்டருமே பார்த்திங்கன்னா கேரக்டரோட ஹியூமராக இருக்கட்டும், எமோஷனாக இருக்கட்டும், எதுவுமே திணிக்கலை. எல்லாமே வந்து ஆர்கானிக்காக இருந்தது. அது பார்க்குறதுக்கு ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. எந்த ஒரு இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா அது திணிக்கிறாங்க, நமக்கு ஸ்பூன் ஃபீட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஃபீல் வந்து இல்லாத அளவுக்கு பக்காவான ஒரு ஸ்க்ரீன் ப்ளேயில் அதை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டோரி ஆஃப்கோர்ஸ் அந்த கிரிக்கெட் பேஸ்டு ஸ்டோரி தான். இந்த கிரிக்கெட் மட்டும் இல்லாமல் கிரிக்கெட் ப்ளஸ் ஃபேமிலி சென்டிமெண்ட் எமோஷன் சொல்லிட்டு எல்லா ஏரியாவில் கலந்தடிச்சு விளையாண்டுருக்காங்க. ஸோ இந்த கிரிக்கெட்டும் ப்ளஸ் வந்து ஃபேமிலி சென்டிமெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலந்து பிளெண்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். நல்லா எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு குட் ஃபீல் கொடுக்குற அளவுக்கு அந்த படத்தை ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. டாக்கிங் அபவுட் ஸ்க்ரீன் ப்ளே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, ஒரே ஃபேஸில் தான் அது போகும். ரொம்ப அப்பப்போ அப்படியே கீழே அப்படியே டோன் டவுன் ஆகும், திருப்பி இறங்கும், திருப்பி ஒரு சீன் டோன் டவுன் ஆகும், திருப்பி ஏறிடும். ஸோ எந்த ஒரு இடத்துலையுமே பார்த்திங்கன்னா எந்த ஒரு சீனுக்குமே ரொம்ப நேரம் டைம் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி எலாபரேட் பண்ணியெல்லாம் போகலை. அவங்க நீட்டாக எடுத்துக்கிட்ட கதையை நீட்டாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ இது ஒரு கிரிக்கெட் பேஸ்டு மூவினால் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து அந்த கிரிக்கெட்டுங்கிற கேம் வந்து பார்த்திங்கன்னா போர் அடிக்கலை. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இது போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு வச்சுங்களேன், நீங்கள் இந்த படம் பார்க்குற சுவாரஸ்யங்கிறது குறைஞ்சிரும். ஸோ எந்த ஒரு இடத்துலையுமே அந்த கிரிக்கெட்டை போர் அடிக்காமல் அதை எமோஷனல் பிளெண்ட் பண்ணி கொடுத்ததுங்கிறது நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் படத்தில் அது நல்லாவே பண்ணியிருந்தாங்க. விஷுவலி எல்லாமே டெக்னிக்கலி வந்து செம்ம ப்ரில்லியண்டான படம் தான். எந்த ஒரு இடத்துலையுமே வந்து லைக் வந்து அந்த ஊரோட நேச்சரை வந்து அழகாகவே சூப்பராகவே காமிச்சிருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு அதெல்லாம். ஸோ சினிமாட்டோகிராஃபி எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது, அதெல்லாம் பக்காவாக பண்ணிட்டாங்க. ஸோ சிலினோட மியூசிக் அண்ட் பிஜிஎம் ரெண்டுமே வந்து இந்த படத்துக்கு ப்ளஸ் பாயிண்டாக தான் அமைஞ்சிருக்கு. ஸோ ஒரு ரெண்டு பாட்டு தான் அந்த படத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டு பாட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. அந்த மெலோடி கேட்க நல்லாவே இருந்துச்சு. பிஜிஎம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு தேவையானதை கரெக்டாக ஒரு ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ அவரோட மியூசிக்குங்கிறது இஸ் ஒன் ஆஃப் த பில்லர் திஸ் மூவி. ஸோ ஓவரால் இந்த படம் பார்த்திங்கன்னா உங்களை எந்த இடத்துலையுமே வந்து போர் அடிக்காமல் என்கேஜிங்காக வச்சுக்கும். ஒரு சூப்பர் எமோஷ்னலான ஒரு ரோலர் கோஸ்டர்னு சொல்லலாம். அதை கிரிக்கெட்டை வச்சு கொடுத்ததுங்கிறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ படத்தோட நெகட்டிவ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் பெருசாக நெகட்டிவ்னு ஒன்றும் இல்லைங்க. லைட்டாக சின்னதாக இருக்கே தவிர பெருசாக ஒன்றும் இல்லை. ரொம்ப மைனரான நெகட்டிவ் தான். பெருசாக அந்த படத்தில் குறை சொல்கிற அளவுக்கு பெருசாக இல்லை. சின்ன நெகட்டிவ்னு சொல்லும்போது இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் 20 மினிட், ஒரு 20-25 மினிட்டுங்கிறது கொஞ்சம் ஸ்லோவாக போகும். அதாவது படத்தோட ரொம்ப க்ளீன் ஷேவாக தான் அது அந்த கதை மூவ் ஆகும். ஸோ ரொம்ப ஜெனரலாக இருக்கும்.
ஸோ அந்த படம் வந்து ஒரு 20 நிமிஷம் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஜெனரலாக நார்மலான ஒரு படம் பார்க்குற ஃபீல் கொடுக்கும். சம்திங் உள்ளே ஒன்றுமே இல்லை இவ்வளோதானா அந்த மாதிரி ஒரு ஃபீல் சின்னதாக இருக்கும். பட் ஆஃப்டர் 20 மினிட்ஸ் அந்த கிரிக்கெட்லாம் உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த கேரக்டர்லாம் இன்ட்ரோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் அந்த படம் வந்து வேறு மாதிரி ஒரு ஃபேஸில் வந்து அது மூவ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் படம் எந்த இடத்துலையும் வந்து நிற்காமல் சரன்னு போய்கிட்டே இருக்கும். ஸோ ஒன்ஸ் அந்த கேமோ அந்த எமோஷனோ அது கூட நீங்கள் பிளெண்ட் ஆகிட்டிங்கன்னா பெருசாக போர் அடிக்காது அந்த படம். ஸோ படத்தில் பெருசாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்னு ஒன்று கிடையாது. எண்டில் ஒரு ட்விஸ்ட் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. பட் மோஸ்ட் ப்ராப்ளி எல்லோரும் கெஸ் பண்ணிடுவீங்க. பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன் கிடையாது. ப்ரெடிக்டபிலிட்டின்னு இருக்க தான் செய்யுது. எல்லா சீனுமே உங்களுக்கு அடுத்து என்ன நடக்கும்னு தெரியும். ஸோ அது ஒரு சின்ன மைனஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அதை தாண்டி பெருசாக இந்த படத்தில் மைனஸ்ன்னு எதுவும் கிடையாதுங்க. நீங்கள் போயிட்டு கொடுத்த காசுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வரக்கூடிய ஒரு நல்ல படம் தான் இது. ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் என்டர்டெய்னராக கொடுத்துருக்காங்க. ஃபேமிலி சென்டிமெண்ட் அண்ட் கிரிக்கெட் வேணுமா கிரிக்கெட் இருக்குது, ஃபேமிலி செட் வேணுமா ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்குதோ, லவ் வேணுமா லவ் இருக்குது. நம்ம தில்ராஜு சொல்கிற மாதிரி இந்த படத்தில் எல்லாமே ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக கொடுத்துருக்காங்க. ஸோ டயலாக்ஸ்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவான ஒரு படம். ஒரு குடும்பத்தோடு போய் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு படம் தான். ஸோ டைம் கிடச்சா மறக்காமல் இந்த படத்தை தேட்டரில் பாருங்கள். ஸோ நல்ல படங்க, நல்ல படம். ஸோ இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க நம்புகிறேன். ஸோ நான் இதோட கடையை சாத்திட்டு நான் கிளம்புறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். அப்புறம் என்ன வரட்டா?